சிட்டி, உன்னோட பேட்டரி கெப்பாசிட்டிய முன்ன விட 7 மடங்கு அதிகரிச்சிருக்க. ஏதாச்சும் மாற்றம் தெரியுதா? டேய் போரா, பேசுறத கொஞ்சம் சவுண்டா பேசுற, எதுவும் கேட்க மாட்டேங்குது. கேட்க மாட்டேங்குதா? சிட்டி, உன்னோட பேட்டரி கெப்பாசிட்டியை 7 மடங்கு அதிகரிச்சிருக்க. ஏதாச்சும் மாற்றம் தெரியுதா? ஒரு மாற்றமும் தெரியல. சார்ஜ் தான் 30% காலியா இருக்கு. அதுக்குள்ள 30% காலி ஆயிடுச்சா? அட அவனுக்காவது பரவாயில்ல பாஸ். நான் 5 ஸ்டெப் தான் எடுத்து வச்சு 50% காலி ஆயிருச்சு. நீங்க என்ன பண்றீங்க? ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் ஒன்று வாங்கி கொடுங்க. நான் மாட்டிக்கிட்டே திரியிறேன். டி வெட்டி பொறிக்கிற புரியலுக்கு உனக்கு ஜங்ஷன் பாக்ஸ் தான் ஒரு கேடு. பொத்திக்கிட்டு நெல்லு. இல்ல சிட்டி சொன்ன மாதிரி உடைய பழைய எறும்புக்கு போட்டு பேரிச்சம்பழம் வாங்கி தின்றுவேன். சிட், கொஞ்சம் கூட மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டேய் போரா, அங்க என்னடா குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த கருவாட்டு பையனை பத்தி எதுவும் போட்டு கொடுக்குறாடா? எது குசு குசுன்னு பேசினாமா? இந்தாடா சவுண்டா தாண்டா பேசிட்டு இருக்கான். டேய் கருவாடு, ஒரு விஷயத்தை கவனிச்சியா? எது கருவாடா? யோ, என்னையா நீனு அவன மாதிரி கூப்பிடுற? அத உனக்கு தான் பேர் இல்லல்ல, இந்த பேரை வச்சுக்கோ, நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். அவனுக்கு மட்டும் ஸ்டைலா சிட்டின்னு பேர் வச்சிருக்காங்க, எனக்கு மட்டும் கருவாடா. கரண்ட் தி கம்ப்ளாட்டி உனக்கு என்ன பேர் வச்சாடா? ஓடிக்கிட்டு நான் சொல்றத மட்டும் கேளு. சரி சொல்லு. சிட்டிக்கு பேட்டரி கெப்பாசிட்டி அதிகப்படுத்தினதுக்கு அப்புறம் அவனோட ஹியரிங் கெப்பாசிட்டி கம்மி ஆயிருச்சு. அட ஆமா பாஸ், அதனாலதான் நம்ம பேசுறதுலாம் குஸ்குஸ்ங்கறானா? டேய், அப்படி எட்டத்துதான்டா பேசுறீங்க? ஏதோ சிதம்பரம் ரகசியம் எதுவும் பேசுறீங்களா? எனக்கு சொல்லி தொலைக்க. சார்ஜ் வேற கம்மி ஆயிட்டே வருது. 20% தான் இருக்கு. ஐயே, பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கு பாஸ். வாவ், இன்ட்ரெஸ்டிங். எவ்வளவு இருக்கு? 21. எருப ஏதோ 40-50 வச்சிருக்க மாதிரி பீத்துது பாரு. ஐயோ, ஏன் பாஸ் திட்டுனீங்க? இப்ப 20 தான் இருக்கு.